ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, நீர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகும்படியாய் எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, நீ தந்த ஆவியானவர் மூலமாய் தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட இந்த நாளுக்குரிய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை பேசும்படியாய் ஆண்டவரே, மனுஷன் பேசக்கூடாது, தேவ ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே, எங்கள் தகப்பன் ஒருவர் மாத்திரமே பேச வேண்டும். எங்கள் ஆவியானவரே, 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 அன்பின் சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, கிறிஸ்து கற்பித்தவைகளிலிருந்து எடுத்து எங்களுக்கு பேசுகிற எங்கள் ஆவியானவரே, தகப்பனே, உம்மை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே என்று உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அடியானை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணூட்டை மறைத்து கொள்ளுங்க, மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே, வேதத்தில் நீர் கொடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்று கூட இராதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய தூய இரத்தத்தினாலே அவைகள் சுட்டெரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய சத்தியமும் சத்தியத்தின் வெளிப்பாடும் உம்முடைய சாரமும் சத்தமும் கிருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே, வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் ஆண்டவரே, நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம். யாரும் அதை இல்லை என்று கற்பனை என்றோ அல்லது இது ஏதோ எழுதிவிட்டது, இது கட்டுக்கதையோ என்று யாரும் சொல்லவே முடியாது. வரலாற்றின் உண்மை சம்பவம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லோருக்கும் லைவில் கலந்திருக்கிற பிள்ளைகள் பல இடங்களில் இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள், பிறகால ரெக்கார்டிங்களை பார்ப்பார்கள். பிள்ளைகள் அந்தந்த நேரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும், பார்ப்பார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாருக்கும் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென். நாம் துக்கத்திலேயே போயிட்டதுனால, துயரத்திலேயே போயிட்டதுனால, நாம் கட்டுகளிலும் காவல்களிலுமே போயிட்டதுனால நம்மால் உற்சாகமாக இருக்க முடியாதபடி இருந்த நம்மை அதிலிருந்து 136ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி நம்மை சத்ருவின் கையில் நின்று விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்மை சத்ருவின் கையில் என்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் சொல்லும்போது தான் நம்மை கட்டியிருக்கிற கட்டுகளும், நம்மை கட்ட வேண்டும் என்று கட்டின கட்டுகளும், கட்ட நினைக்கிற கட்டுகளும் அறுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டும்படியாய் ஒருத்தன் இருக்கிறான். சாத்தானும் அவனோடு கூட தேவனால் விழுந்து போன சேனைகளும், பல 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 கோடி சேனைகள், அவைகளும் அவைகளுக்கு விற்று போட்ட துன்மார்க்க சேனைகளும் ஒவ்வொரு நாளும் நாம் வழுவி போக வேண்டும், நாம் கர்த்தரை விட்டு நழுவி போக வேண்டும், நாம் விழுந்து போக வேண்டும். அந்த நிலையிலே வந்து குற்ற உணர்வோடு கூட இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருக்க வேண்டும், மறைந்து கொள்ளுதல்ல இருக்க வேண்டும், ஒளித்து கொள்ளுதல்ல இருக்க வேண்டும் என்று செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான். நம்மை குற்றப்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான்.
அவன் நாள்தோறும் அதை நமக்கு செய்வதிலே அவன் சோர்ந்து போகாதவனாய் அதை செய்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தராகிய தேவன் உடைய நாமத்தினாலே நாம் சொல்லும் பொழுது ஆமேன் ஆமேன் என்று சொல்லும்போது, அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லும் பொழுதும், கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போதும், கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்யும் போதும் அது அறுக்கப்பட்டு ஒரு ஜெயத்தை பெறுகிறோம். பண கஷ்டத்தை நிச்சயமாக கர்த்தர் தீர்த்துருவார். அது உலகத்தோடு இருக்கிற காரியமாக இருக்கிறதுனால அது பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அது தீர்த்துருவார். ஆனால் ஆவியிலும் ஆத்மாவிலும் சிந்தையிலும் மனதிலும் எண்ணத்திலும் யோசனையிலும் அவர் தந்த ஜீவியத்திலே ஜெயித்து 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 நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் பெறுகிற மிகப்பெரிய ஜெயம். அதை சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை உண்டு பண்ணி கொடுத்தார். ஆமென். உண்டு பண்ணி கொடுத்தார். விழுந்த நிலைமையிலே மனிதன் இருக்க கூடாது. வீழ்ச்சியை கண்ட மனிதன் கட்டாயம் எழுச்சியை பெற வேண்டும். கர்த்தருடைய மன்னிப்பின் இரத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் திரு சரீரமாகிய அப்பத்தை புசித்து அவரை விசுவாசிக்கிற யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். பலவீனமான மனிதன் பலவானாய் மாறுவது கர்த்தருடைய ஆவியின் நிரப்பதினாலும் அபிஷேகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் அவர் வார்த்தையாலும் பலனாய் மாறுகிறான் மனிதன். ஆமென். மனிதன் ஏனென்றால் மனிதன் என்கிற அடிப்படையிலே பார்த்தால் நம்மை காட்டிலும் பலவானாய் காணப்படுகிறவன் சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை விட பலவானாய் காணப்படுகிறவன். தேவனை காட்டிலும் அல்ல, நம்மை காட்டிலும் பலவானாய் காணப்படுகிறவன். அந்த பலவானை மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு அந்த உன்னத பலனையும் அவர் நாமத்தினாலே நமக்கு பெற்று கொடுத்தார். கல்வாரி மரணத்தின் உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தினாலே நமக்கு பெற்று கொடுத்தார். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மனதில் வைத்து நாம் ஒவ்வொரு காலத்தின் சூழ்நிலையிலே நாம் சிக்குகிற சூழ்நிலைகள், தவறுகிற சூழ்நிலைகள், மதிகேடான காரியங்கள் என்னென்ன வகைக்கு வருகிறதோ அத்தனையும் மனதில் வைத்து அத்தனை பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் மனதில் வைத்து தான் இரத்தம் சிந்தினார். பாடுகளை பட்டு இரத்தம் சிந்தினார். இன்னைக்கு இனிப்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். அந்த இனிப்பு என்பது ஒரு சந்தோஷத்துக்கு அறிகுறியாய் இனி சந்தோஷம் வரட்டும் என்று மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஸ்லாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தமது மரணத்தின் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். நாம் இழந்து போன சமாதானம், இழந்ததையும் மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்கிறதை சிலுவையிலே நிறைவேற்றி நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயமாக்கி தந்தார். எந்த ஆத்துமா எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி அது கசப்பாக இருந்தாலும், அது பிடிக்கலை என்று இருந்தாலும், அது மனிதனுக்கு அது பிடிக்காது. ஆனால் தேவனுக்கு பிடித்தது என்றால் அது நலமானது, அது தீங்கு செய்யாதது. நமக்கு அது நலமானதாய், நமக்கு அது நலமில்லாததாய் தோன்றும், அதை கசப்பானதாய் தோன்றும். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வழிநடத்துதனுடைய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அவர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தால் உயிர்த்தெழுதலிலே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னதமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஜெயகீர்த்தியானவைகளை சுதந்தரித்து கொள்ளலாம். அவர் நியமித்திருக்கிற கால வேளையிலே நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது எவைகளை அதிகமாக சொல்லி புலம்பி அழுதோமோ அதை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவார். நான் இப்படி பேசணும்லாம் நான் ரெடி பண்ணிலாம் வரவே இல்லை. ரெடி பண்ணி
வரல. ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவார். நிச்சயமாக ஆனந்த கண்ணீரை மாற்றி தருவார். நமக்காக சிலுவையில் கதறின இயேசு கிறிஸ்துவினாலே, நமக்காக ரத்தம் சிந்திய எல்லா ரத்தத்தையும், அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீரையும் கொடுத்த, ஜீவனை கொடுத்த தகப்பனாலே. மரித்தவர் மரித்தவராய் இல்லை, அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த நாள் தான் இன்றைய நாள். அவர் உயிர்த்தெழுந்த அந்த நேரமும் வேளையும் நமக்கு சரியாக தெரியாது. விடியற்காலம் என்று சொல்லப்படுகிறது. அது 4 மணியாக இருக்கலாம், 4:10 இருக்கலாம், 4:15, 4:20, 4:30. ஒரு கணக்கீடு வைத்து விடிய காலம் 4 மணிக்கு சர்வீஸு வைக்கப்படுகிறது. ஆமென். எக்ஸாக்டாக 4 மணிக்கு தான் ஏசப்பா உயிர்த்தெழுந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உயிர்த்தெழுந்தார். விடியற்காலம் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அது நம்ம எல்லாருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எதை மனதில் வைத்து தேவன் இந்த பூமிக்கு வந்தாரோ, தகப்பன் நமக்காக வந்தாரோ, எதை மனதில் வைத்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, எதை மனதில் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஜீவ பலியாய் கொடுத்தாரோ, சொல்றார், இந்த வேலைக்காகவே நான் வந்தேன் என்று வேதத்தில் சொல்கிறார். இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். சிலுவையிலே மரிக்கதான், சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி என் பிள்ளைகளை மீட்டெடுக்கவே வந்தேன் என்று சொன்னார். தன் மனதிலே வைத்து அவர் என்னெல்லாம் பிதா அவர் மனதிலே வைத்து சொல்லி அனுப்பின காரியங்கள் ஒவ்வொன்றையும், இப்படிலாம் சம்பவிக்கும், இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடத்துவாங்க, இப்படிலாம் பேசுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, இப்படிலாம் செய்வாங்க, மகனே பொறுத்துக்கோ 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 பொறுத்துக்கோ, நீ ஒன்றுமில்லாதவன் சொல்லுவாங்க, கையால் ஆகாதவன் என்று சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் உன்னே நீ ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க, உணர்ச்சிகளை தூண்டுவாங்க, கோபத்தை தூண்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாரு? நாம் நமக்கு நாமே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று நாம் சிருஷ்டித்த மனுஷர் தான் அப்படி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதம் செஞ்சியே, இவ்வளோ அதிசயங்கள் செஞ்சியே, அத்தனை கோடி அற்புதங்களை செஞ்சியே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினியே, இவ்வளோ செஞ்சியே, அவ்வளோ செஞ்சியே, அதோ பண்ணியே, இதோ பண்ணியே அப்படின்னு சொல்லி லாசருவே வெளியே வான்னு சொன்ன மாத்திரத்தில் லாசரு உள்ளேருந்து வெளியே வந்துட்டான். மரித்த 4 நாள் ஆயிற்று, அவன் வந்துட்டான். இப்போ சிலுவையிலிருந்து நீ என்ன செய்திரு? இறங்கி வந்துடு, இறங்கி வந்துடு. அதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு, நாங்களும் உன்னை ஏற்றுக்கிறோம், வா இறங்கி வா, நீ வா போ அன்னு இஷ்டத்துக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பலருக்கு தெரியும். என்ன விசாரணை ஆரம்பித்ததிலிருந்து சிலுவை பரியந்தமும் 18 மணி நேரம் ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை விடுகிற அந்த நேரம், இடைப்பட்ட நேரம் 18 மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. 18 மணி நேரத்தில் ஏசப்பா எல்லா விதத்திலும் வாதிக்கப்பட்டு, வேலைக்காரர்களால் அடிக்கப்பட்டு, வேலைக்காரிகளால் அடிக்கப்பட்டு, கன்னத்தால் அடிக்கப்பட்டு, பலார் பலார்னு பலார் பலார். நம்ம ஒரு ஆள் பலார்னு நம்ம அரைஞ்சிட்டோம்னா அத்தோடு இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம் யாருமே. பலார் பலார் அறைந்தது யாரு? யாரை? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் சிருஷ்டித்தவரை, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை. தேவனை 7 வானங்கள் என்று சொல்லப்படுகிறது. வானாதி வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் உண்டாகின கிரகங்கள் எல்லாம் உருண்டு ஓடிடும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். இன்றைக்கு கிறிஸ்து மரித்த நாள் இல்லை, உயிர்த்தெழுந்த நாள். ஞாபகப்படுத்திடுறேன், கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள். இன்னைக்கு புனித வெள்ளிக்கிழமை நினச்சிட்டு இருக்கிறாங்க சிலர். இல்லை, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள். இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு இருந்தால் நல்லது தான். சரி, அப்போ கர்த்தராகிய தேவன் எல்லாமே மனதில் வைத்ததில் நம்மை தான் மிக முக்கியமாக மனதில் வைத்தார், அவருடைய பிள்ளைகளை. ஆமென். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் சித்தத்தில் பிறந்தவர்கள் படுகிற
பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவர்களுடைய கூக்குரல்கள், அந்த காலங்களிலே அவர்கள் விடப்போகிற கூக்குரல்கள், அலறுதல்கள், சத்ருவினால் வருகிற தீங்குகள், தீமைகள், பிள்ளைகளுடைய தவறுகள், தப்பிதங்கள், இவைகளின் நிமித்தமாய் ஒட்டுமொத்தமாய் தம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே கதறுகிற ஒரு நாளை அவர் அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் மனதில் வைத்துதான், சகலவற்றையும் அவர் மனதில் வைத்துதான், ஏசாயா 53:10 மனதில் வைத்துதான் இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு நமக்காக உயிர்த்தெழுந்தார். சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது சத்தியமானது, அது சத்தியமானது. ஒரு நாளும் அவர் நம்மை மறந்து விடவே மாட்டார். ஆனால் நாம் டெய்லி நினைக்கிறோம் அவர் நம்மை மறந்துட்டாரா, இல்லை மறக்கலை அப்படின்னு ஒரு நேரம் சொல்லிவிட்டு அடுத்த நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து மறந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லுவோம், மறந்துட்டாருன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதான் மனுஷர் சொல்லுவோம். அப்போ கர்த்தராகிய தேவன் சிலுவையில் அவ்வளவு, அதுக்கும் இடையில் அவர் பட்ட பரிசேயர்களும் வேதபாரர்களும் அதில் அந்த நியாயஸ்தங்கத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் நடத்தின விதங்கள், ரோமர் போர் சேவர்கள் நடத்தின விதங்கள், இதையெல்லாம் நான் அனுபவிக்கணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த நீசம் பிடிச்ச இந்த பாவிகளுக்கு நாம் எப்படி ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் அருமையாக வச்சுருந்தோம். சொல் பேச்சை கேட்காம சாத்தாம் பேச்சை கேட்டு பொய்யை கேட்டு நாசம் பண்ண இதுங்களுக்கு நம்ம ஏன் போய் உயிரை கொடுக்கணும்? நான் ஏன் போய் இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்கணும்? சிலுவையில் நிர்வாணமாக தொங்கணும்? நாம் ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணிகளாய் போனவர்களுக்கு தோல் உடைய உடுத்தி கொடுத்தீங்களாப்பா, தோல் உடைய உடுத்தி கொடுத்தீங்களே. இதுங்களுக்கு நான் ஏன் போய் நிர்வாணமாக நான் தொங்கணும்? அவன் வேலைக்காரி அடிப்பா, அவன் அடிப்பான், இவன் அடிப்பான். இப்போ நீ ஞான சிருஷ்டினால சொல்லு, உன்னை அடித்தது யார் சொல்லு? இப்போ உன் கண்ணை கட்டியிருக்கிறோம், இப்போ உன் கையும் கட்டியிருக்கோம், கண்ணை கட்டியிருக்கிறோம். இப்போ சொல்லு அடித்தது யார் சொல்லு, என் பேரை சொல்லு, நான் யாருன்னு சொல்லு. இப்படியெல்லாம் அடித்தாங்க. மூஞ்சில் எச்ச துப்புனாங்க, மூஞ்சலெல்லாம் எச்சையாக துப்புனாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? இது எப்போ நம்ம தியானம் பண்ணது? முந்தா நாள் வெள்ளிக்கிழமை தியானம் பண்ணது. வெள்ளிக்கிழமை இப்போ குட் ஃப்ரைடேயை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் குட் ஃப்ரைடேயை குறித்து தெளிவாகவே எழுதி வச்சுட்டார். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது 3:15 குட் ஃப்ரைடே அங்கேயே எழுதி வச்சுட்டார். புனித வெள்ளிக்கிழமையை அங்கேயே கர்த்தராகிய தேவன் எழுதி வச்சுட்டார். அப்போது உயிர்த்தெழுதலையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். உயிர்த்தெழுதலையும் அந்த நாளையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனையும் யாருக்காக? நாளைக்கு ஒரு நாள் என் பிள்ளைங்க எச்ச துப்புல கூட கடந்து போவாங்க. காரி துப்புதல்ல, காரி உமுதல்ல, வெட்கத்தில், அவமானத்தில், நிந்தையில், முடியாமையில், இயலாமையில், வறுமை பஞ்சம், மனுஷருடைய வார்த்தைகளின் அம்புகள் ஈரலை பிளக்குகிற அவைகள் எத்தனை வேதனை என்பதை பூமியிலே அதை அனுபவித்தவர் கர்த்தர். கர்த்தர் ஒருத்தர் விடாதபடி அத்தனை பேருக்கும் நன்மை தான் செஞ்சார். ஒருத்தருக்கும் கர்த்தர் தீமை செய்ததில்லை. அவர்கிட்ட தீமை கிடையவே கிடையாது, நன்மையை தான் செய்தார். அவ்வளோ நன்மையை செய்து கோடிக்கணக்கான பேருக்கு நன்மை செய்த கர்த்தர் சிலுவையிலே கோடிக்கணக்கான பேரும் கிடையாது, லட்சக்கணக்கான பேரும் கிடையாது, மிக சொற்ப அளவில் தான் வந்திருந்தாங்க. அதுலேயும் அவருக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் ஒரு சீசன், யோவான் என்கிற சீசன். மற்ற எல்லாரும் எங்கே போனாங்க? கிறிஸ்து இயேசுவுக்கே அந்த நிலைமைன்னா, அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கிற அவருடைய அடியார்கள் என்று இந்த பூமியில் இருக்கிறவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? அவர் சித்தத்தில் நடக்கிற அடியார்களுக்கு எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் யாருக்காக தீமை செய்திருப்பாரா? தீமை ஒருத்தருக்கும் கர்த்தர் தீமை செய்ததே கிடையாது. தீமையை நன்மையாக மாற்றினவர், தீமையாகிய சாத்தானை காலின் கீழ் மிதித்தவர், அவன் தலையை மிதித்தவர். இன்னைக்கு உள்ளத்தில் அவர் மீது கசப்பு இருந்தால் அதை எடுத்துடணும்.
அவர் மீது வருத்தம் இருந்தா எடுத்துடணும். அங்கலாய்ப்பு இருக்கலாம், அவரை நோக்கி அங்கலாய்க்கலாம். அவர் மீது கசப்பும் அவர் மீது வருத்தத்தையும் நாம் வைப்போமானால், வருத்தத்தை வைப்போமானால், அவர் மீது நாம் கோபத்தை வைப்போமானால் நாம் எங்கே போவோம்? யார் நம்மை ரட்சிப்பா? யார் நம்மை ரட்சிப்பா? ரட்சிக்கிற அவரை தவிர அந்த பூமியில யாரும் இல்லை. ஆமென். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, நம் தகப்பனை தவிர வேற யாரும் இல்லை. ஒரு காலத்தில் சொல்லுவோம், ஆரம்பத்தில் சொல்லுவோம், அவர் ஜோரா சொல்லுவோம், அவர் என் தகப்பன், என் தாய், என் மூத்த சகோதரன், என் சிநேகிதன், என்னுடைய வாக் பண்ணுறவர், என்னுடைய க்ளோஸ் வாக்கிங், அது இது நிறைய சொல்லுவோம். என்ன ப்ராக்டிக்கல் கார்டன் சொல்லுவோம், அவரவர் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கி எங்கே கேட்க மாட்டாரா? இன்றைக்கி எங்கே உன் தகப்பன்? இன்றைக்கி எங்கே உன் தகப்பன் தாய்? எங்கே உன் மூத்த சகோதரன்? எங்கே உன் மெய்ப்பன்? எங்கே உன்னை வழி நடத்துகிற மெய்ப்பன்? எங்கே உன் சிநேகிதன்? எங்கே கேட்பார்ல? ஆதியிலே கொண்ட அன்பு எங்கேன்னு கேட்பார்ல, நம்ம பார்த்து கேட்பார்ல கர்த்தராகிய தேவன். அதான் முதல்ல கேட்டார். இன்றைக்கு புனித வெள்ளிக்கிழமை இல்லை, உயிர்த்தெழுதலின் திருநாள். இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் திருநாள். இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில நேரங்களில் நம்மகிட்ட கேட்குறாங்க. 1 ஹவரில் முடிச்சிட்டிங்களே, ஒரு 1.5 ஹவர் பண்ணுவீங்கன்னு நாம் பார்த்தோம். சிலர் என்ன சொல்கிறாங்க, இது 1 ஹவர் இழுத்துட்டீங்களே, 1 ஹவர் இழுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சிலர் சொல்கிறாங்க, என்னங்க ஒரு 3.5 மணி நேரம் ஆது எடுத்துருக்க கூடாதா? என்னைக்கு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு. ஆமே, ஆரம்பித்த 5வது நிமிடமே கரண்ட் ஆஃப் ஆயிடுது, கரண்ட்டு கட் ஆயிடுது. கரண்ட்டு கொஞ்ச நேரம் யூபிஎஸ்சில் தான் ஓடுது. அதுக்காக நம்ம சத்தியத்தை விட்டுற முடியாது. சத்தியத்தை எந்த நேரமானாலும் தேவனுடைய ஆவியில் சொல்லித்தான் ஆகணும். சொல்லுகிறவர்களுக்கும் சேர்த்து சொல்லித்தான் ஆகணும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உன்னதமானவர் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நம்மை சிருஷ்டிக்கவும் இல்லை, நம்மை அதற்காக படைக்கவும் இல்லை, நம்மை அதற்காக உருவாக்கவும் இல்லை, அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவும் இல்லை, அதற்காக நம்மை முத்தரிக்கவும் இல்லை, அதற்காக நமக்கு ரத்தம் சிந்தவும் இல்லை, அதற்காக நமக்கு உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தில் அந்த பங்கை வைக்கவும் இல்லை. உலகத்திலே அவருடைய பரம ராஜ்யத்தின் சித்தம் நிறைவேறுவதற்காக நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பரம ராஜ்யத்தின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு நோக்கத்தை தான் பரமண்டல ஜபமாக நம் கரங்களிலே வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதையும் மனதில் வைத்துத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரிலும் தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேற்றுவதற்கு இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையாய் அவராலே அவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நடந்து போகும்போது வருகிற தவறுகளை எல்லாம் அவர் மன்னித்து, தேவனிடத்திலே வரும் பொழுது மன்னித்து கழுவி தண்டித்து தூக்கி எடுத்து நிலை நிறுத்தும் போது அதிக கனமும் மகிமையும் ரெட்டித்து வரும்படி செய்கிற தேவன் அதை சிலுவையிலே நமக்காக செய்தார். உயிர்த்தெழுதலின் புண்ணியத்திலே அதை செய்தார். இன்றைக்கு நோய்கள் குணமாவது உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தினால தான். பிசாசுகள் ஓடுவது உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாமத்தினால தான். ஆமென். நம் பிரச்சனைகள் தீரும், அதன் சூழ்நிலைகள் மாறும், நம் கஷ்டத்தை நீக்குகிறவர் என்கிற முழு நம்பிக்கையும் நிச்சயமும் சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்தார். உயிர்த்தெழுதலின் புண்ணியத்திலே கர்த்தராகிய தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க்
16ஆம் அதிகாரம் 2-8. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 8ஆம் வசனம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். சரி, இதுக்கப்புறம் இருக்கு. அப்போ பாருங்க, வசனம் இப்படி ஆரம்பிக்குது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது, உதயம் அப்படின்னா டைம் என்ன இருக்கும்? சூரியன் எப்படி 4 மணிக்கு உதயமாயிரும், 5:30 மணிக்கு மேலே சொல்கிறாங்க. 5:30, 5:35, 5:40 இப்படி ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க. ஆக 5:30லேருந்து 6 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள சூரியன் உதயமாகிற போது என்று சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். 4 மணியா, 4:30, 4:10, 4:15 நமக்கு என்ன செய்யலை, தெரியல. ஏன்னா வேதத்தின் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, சூரியன் உதயமாகிற போது கல்லறினிடத்தில் வந்து, யார்? இவங்க வரும்போது. ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தர் கல்லறையினுடைய கல் பரண்டு விழுகிற நேரம் விடியற் காலம் 4 மணிக்கு மேலே இருக்கும். ஏனால் இவர்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இவர்கள் வருகிறார்கள், தேவதூதனை சந்திக்கிறார்கள். வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. 3ஆம் வசனம், கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? கல் என்று சொல்லும் பொழுது ஒருபுறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஜீவக்கல்லாகிய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னொன்று, கஷ்டம், நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டம் என்று சொல்லும் பொழுது சகல விதத்திலும் இருக்கிற பிரச்சனைக்குரியது. வெறும் பணம் பிரச்சனை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகள், காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதோ, இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ, நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ, நாம் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதோ, பெற்றுக்கொள்ள முடியாமல், சுதந்திரித்து கொள்ள முடியாமல், மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் ஒரு கல்லை போல சித்தரிக்கப்படுகிறது. ஒரு பாரமான ஒரு கல்லை போல, அடைக்கப்பட்ட ஒரு கல்லை போல சித்தரிக்கப்படுகிறது. அப்போ நமக்கு யார் இதை புரட்டி போடுவா? நம்ம பிரச்சனையை யார் நீக்கி போடுவா? யார் இந்த வியாதி என்கிற கல்லை நீக்கி போடுவா? வேலையெல்லாம் இந்த பிரச்சனையை யார் இந்த கல்லை நீக்கி போடுவா? என் வேலையில் இருக்கிற இந்த பிரச்சனையை நீக்கி போட, இந்த கல்லை நீக்கி போட யார் நீக்கி போடுவா? என்னில் இருக்கிற மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பலவிதமான குழப்பங்கள், விபரீதங்கள், திடீர் மரணங்கள், சோகங்கள், குடும்பத்தில் நடக்கிற சோகங்கள், பலவிதத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளே வகைக்கு வகை இருக்கிற காரியங்கள், இவைகளில் இருக்கிறவைகள் எல்லாம் ஒரு கல்லை போல இருக்கிற இவைகள், தரித்திரங்கள், தோல்வி, நஷ்டம், இழப்பு, தொட்டதெல்லாம் கருகி போகிற தன்மைகள், வாய்க்காத காரியங்கள், பரிசுத்தமாய் வாழ முடியாத நிலைமைகள், கொடிய பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியாத காரியங்கள், இப்படி எல்லா விதத்திலும் உள்ளே இருக்கிற ஒரு கல்லை போல.
இந்த கல்லை நமக்கு புரட்டி தள்ளுபவன் யார் என்று ஒருவரையோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் வரார். சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும் பொழுது, இப்படியாக எருசலேமுக்கு போவேன், அங்கே என்னை அடிப்பாங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. என்னை அடிப்பாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஏசப்பா சொல்லிக்கிட்டு வராரு. ஆனால் எப்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறாரு, யார் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, யார் அவரை காட்டி கொடுக்க போகிறவன் யூதாஸ்தான் என்று அவர்களுக்கு தெரியாது. அது அந்த நேரம் வரும்போது சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான், காட்டி கொடுப்பான் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியாது அதன் உள்ளாண்ட அர்த்தம் என்ன, அது என்னென்ன விதமாக சம்பவிக்க போகிறது என்று தெரியவே தெரியாது. அந்த கொடூர சிலுவை மரணம், அந்த மரணத்துக்காக வந்தவர், அந்த மரணத்துக்காக வந்தவர், அந்த மரணத்தின் மூலமாய் ரத்தம் சிந்துதல் மூலம்தான் நம்மை மீட்க முடியும், மன்னித்து மீட்க முடியுமே தவிர நம்மளை மன்னித்து மீட்காட்டி, ரத்தம் சிந்தி மீட்காட்டி மீட்கவே முடியாது, மீட்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது, அந்த ரட்சிப்பின் பணி, உலக ரட்சிப்பின் பணி. ஏனென்று சொன்னால் சாத்தானுடைய கொடாசல்கள், சாத்தானுடைய அவ்வளவு உக்கரமான தாக்குதல்கள், தந்திரங்கள், வலைகள், பின்னல்கள், ஒவ்வொன்றிலும் அவரையே எல்லா விதத்திலும் அவரை எப்படியெல்லாம் அவரை புரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவன் பண்ணினாலும் அவன் கர்த்தராலே தோற்று போனான், நிரந்தரமாக கர்த்தராலே தோற்று போனான். ஆதாம் செய்யாமல் விட்டதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆமென். செய்து முடித்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தகப்பன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதன்படியே ஒவ்வொன்றா நடக்குது. நடந்தும் எல்லாம் சிலுவையில் நடந்து முடிஞ்சிட்டு அவரை கொண்டு கல்லறையில் வைக்கவும் செய்தாயிற்று. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு அன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் சரி கர்த்தர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்கிற நிச்சயத்தோடு வந்தார்களா, அல்லது கர்த்தர் உயிர்த்தெழுந்திருப்பாரோ இல்லையோ என்ற நிலையில் வந்திருப்பார்களா? கர்த்தர் உயிர்த்தெழுந்திருப்பார் நிச்சயமாக என்று முழு நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய பிள்ளைங்க அங்கே வந்திருப்பார்களா இல்லையா? இல்லையா? இல்லை. சரி, இந்த நிலைமையில் நாம் அங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்குவோம் கற்பனையா. நாம் அவங்கள எடுத்துருவோம், அவங்கள ஒதுக்கிடுவோம். இப்போ நம்ம அங்கே இருக்கிற மாதிரி ஒரு வச்சுக்குவோம், நம்ம இருக்கிற மாதிரி. அன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு போயிருப்போம்? இப்போவே அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையானே டவுட்டாக இருக்குது. என்ன இந்த மாதத்தில் தானா, இந்த நாளில் தானா, அல்லது வேறு ஏதாவது நாளில் இருக்குமா? எதையாவது யூடியூப்பை பார்த்துட்டு குழம்பிட்டு கூட இருப்போம், நம்ம ஏதாவது விதத்தில் இருப்போம். நாம் அந்த இடத்துல இருந்தால், ஒருவேளை இருந்த கற்பனையாக தானே, நிஜமாக கத்தர் கொண்டு போய் தள்ள போகிறதில்ல, கற்பனையாக நம்ம அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு பதிலாக இருப்போமானால் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவங்களுக்கும் நமக்கும். அவங்க கல்லறைக்கு போனாங்க, நம்ம போயிருக்க மாட்டோம், அவ்வளோதான். அவங்க கல்லறைக்கு போனாங்க, நம்ம போயிருக்க மாட்டோம். அவ்வளவு காலையில், விடியற் காலையில் இருட்டோட, ஒரு இடத்துல வேதத்தில் பகுதியில் போடப்பட்டிருக்கு இருட்டோட, இன்னும் சரியாகவே விடியல இருட்டோட ஸ்திரீகள் அந்த காலத்தில் கல்லறைகள் இருக்கிற பகுதிக்கு போகணும் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல, மிகவும் பயத்துக்குரிய காரியம். அங்கு சம்பவித்த காரியம் எல்லாரையும் ஒரு உழுக்கின காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் உழுக்கின காரியம்.
அரசாங்கம், போர் சேவகர்கள் எல்லாருடைய பயமுறுத்துதலும் அங்கே இருக்கிற கலகங்கள் உண்டான ஒரு நேரம் அது பயங்கர கலக்கங்களும் உண்டான நேரம் அது. இவர்கள் உள்ளம் மிகவும் கலங்கி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் ஆண்டவரை, தகப்பனை உண்மையாய் நேசித்த பிள்ளைகள். இவர்கள் வந்த பேர் அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஸ்திரீகள் தான் வந்தவர்கள். இதிலே ஆண் மக்கள் யாராவது வந்தார்கள் என்று எங்கேயும் சொல்லப்படலை. அதுக்கு பிறகு பேதுரு, யோவான்லாம் ஓடி வந்தாங்கன்றதெல்லாம் அப்புறம்தான், அதுக்கப்புறம்தான். வந்ததெல்லாம் யாரு? இவர்கள் தான் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டது என்ன? கல்ல நமக்காக எவன் தள்ளுவான் அப்படின்னா, அந்த கல் குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த கல்லை பலசாலிகள் உருட்டி வாசல்ல வச்சிருந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாசல்ல 2 பேர் சேர்ந்து கல்லை உருட்டிட்டுலாம் வர கல் இல்லை அது. இங்கே நம்ம பிக்சரில் போர்டில் பார்க்குற மரம் உள்ள கல்லெல்லாம் அது கிடையாது. அப்போ அந்த கல்லை அவர்கள் அவ்வளோ பெரிய கல்லை உருட்டி வந்து வச்சுட்டாங்க. வச்சாச்சு. அதுக்கு என்ன போட்டாச்சு? சீல் வச்சாச்சு. அதுக்கு பக்காவாக சீல் வச்சாச்சு. எந்த விதத்திலையும் அதை தொடக்கூடாது. தொட்டாலும் அதற்கு அடையாளம் தெரிஞ்சிடும். அதுக்கு தொட்டாங்க, அதை கை வச்சாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்தது வகுப்புக்கு வகுப்பு என்ற விதத்தில் பலத்த காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது யார் சீஷர்கள் எந்த விதத்தில் வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஏசப்பாவை திருடிக்கிட்டு, அவர் சரீரத்தை திருடிக்கிட்டு எடுத்துட்டு அவர் உயிர் தந்துட்டார்னு இவனுங்க சொன்னாலும் சொல்லக்கூடும். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு இது இருந்தது, நம்பிக்கை. யார்களுக்கு? கர்த்தரை சிலுவையில் அறையும்படி செய்தார்களே அந்த துஷ்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, எல்லாம் சொன்னபடி நடந்தது. 3ஆம் நாளும் இவர் உயிரோட வந்துருவார். அதுக்கு வேறொரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த எத்தன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறான்னு அவன் இவன் என்று தகப்பனை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த எத்தன் சொல்லியிருக்கிறான், 3ஆவது நாள் என்ன செய்திருவேன்? உயிரோட கூட வந்துருவேன். மரித்த லாசருவின் சம்பவங்கள் அவர்களுக்கு இருக்கு. கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம், அவர்கள் கேள்விப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. மரித்து 4 நாள் ஆன லாசருவே வெளியே வந்துட்டான்னா, அவரால் வந்துட்டான்னா, இவர் அது 4ஆவது நாள், இது 3ஆவது நாள். இவர் கண்டிப்பாக என்ன செய்திருவார்? வந்திருக்க கூடும் என்கிற ஒரு அச்சமும் நம்பிக்கையும் அச்சமும் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் கல்லை மூடி வைங்க, சீலை வைங்க, காவலை வைங்க, விழிப்பா இருங்க, தூங்கிடாதீங்கடா, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. 3ஆவது நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் இன்னும் ரொம்ப இது விழிப்பா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது எப்படி வராருன்னு பார்க்கலாம், எப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த கல்லுக்கு மனுஷ ரீதியாக கல்லை கொண்டாந்து அடைச்சாச்சு, சீலையும் வச்சாச்சு. மனுஷ ரீதியாக சீலு வச்சாச்சு. இதுக்கு மேலே யாராவது அடைச்சிருப்பாங்களா? இதுக்கு மேலே யாராவது சீல் வச்சிருப்பாங்களா? இதுக்கு மேலே யாராவது காவல் காத்து இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க. இருக்கீங்களா? இதுக்கு கல்லு வச்சாச்சு. புரட்டி கொண்டு வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய கல்லை. சாதாரண நம்ம சொல்லுகிறேன், 10க்கும் மேற்பட்ட பலசாலிகள், சாதாரணமானவர்கள் அல்ல, மகா பலசாலிகள். அவர்கள் தான் இந்த கல்லை கொண்டு வந்து பரட்டி கொண்டு வந்து வாசலில் அடைச்சிட்டாங்க. சீலும் வச்சுட்டாங்க. பலத்த காவலும் போட்டாங்க. இதுக்கு மேலே அந்த கல்லை யாராவது சீல் வச்சுருப்பாங்களா? யாராவது இன்னும் பாதுகாக்கிறதுக்கு காவல் வச்சுருந்துருப்பாங்களா? காவல் இருந்திருப்பாங்களா? இல்லைல்ல. ஆனால் நமக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாத்தானும் சாத்தானுடைய கூட்டமும்
வேதத்தில் பார்த்தீங்கன்னா 3,000,000 தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 33 கோடி தேவர்கள் விழுந்து போன, அதுக்கும் மேலே இருக்கக்கூடும். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி 33 கோடி தேவர்கள், விழுந்து போன தேவர்கள். இவங்கெல்லாம் எங்கே இருந்திருப்பாங்க? ஏசப்பாவுடைய கல்லறைக்காண்ட விழுந்து போன தூதர்கள் வந்திருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் அப்படி ஒரு சிந்தித்து அப்படி ஒரு பக்கமாக அப்படி யோசித்து பார்ப்போமே. வந்திருக்கலாம் இல்லையா? கல்லை பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா? எப்படி ஏசப்பா வந்துடுறாருன்னு பார்த்துருவோம். எப்படி ஏசப்பா வந்துடுறாருன்னு பார்ப்போம் இல்லையா? வந்துடுறாரான்னு பார்ப்போம். இப்போ சிலர் வீட்டில் படுத்திருக்கும் போது தனியாக அல்லது பெற்றோரோட அல்ல சகோதரிகள் யாராவது படுத்திருந்தா தூங்கியிருந்தா திடீர்னு தூக்கத்தில் எலும்பி அலறுவாங்க, மூச்சு அடைக்குதுன்னு. மூச்சை யாரோ பூச்சி அமுக்குறாங்கன்னு, நெஞ்ச பூச்சி அமுக்குறாங்க, யாரோ பூச்சி அமுக்குறாங்க. அதுக்கு சொல்லுவாங்க பேய் பூச்சி அமுக்குது, பிசாசு பூச்சி அமுக்குது அப்படின்னு படாருன்னு இருந்துச்சு. அப்படி பிரிபிருன்னு அவனை மூச்சு கிச்சாலும் அப்படி ஷோ அந்த அனுபவம் இருக்கா? சில சொல்லுவாங்க வேப்ப மரத்துக்கு கீழே படுத்தா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி நமக்கு இப்படி ஆக்சிஜனில் பிரச்சனையை உண்டு பண்ணுது. மரங்கள் எல்லாமே என்ன செய்யுது? நம்மக்கிட்ட இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு சப்ளை பண்ணுது. அது மரத்துக்கு கீழே படுத்தா அப்படி இருக்கும் அப்படின்னு. சில மரங்களுக்கு கீழே படுத்திருந்தா முனீஸ்வரன் ஆட்டுறான்னு ஆட்டி விட்றான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி விட்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஏதோ காற்று கருப்பு நம்மளை போட்டு ஆட்டுது உழுகுது. ராத்திரி ஆனால் உழுகுது. தூக்கத்தில் அப்படி அலறனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி அலறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று போட்டு பிடிச்சி அமுக்குது. அப்போது உலகமே திரும்பி பார்த்துச்சு கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக கர்த்தருடைய மரணத்தின் மூலமாக பிசாசை கர்த்தர் சிலுவையிலே, அன்றைக்கு வெள்ளிக்கிழமை சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அப்போ சத்ருவாகிய பிசாசின் கூட்டங்கள் எவ்வளவு ஒரு அலறுதலாய் இருந்திருக்க கூடும். அவைகள் எல்லாம் ஒருமிக்க கூடிய அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்க கூடும். மறைவான ஒரு முத்திரையை போட்டு அங்கே காத்திருக்க கூடும். அவைகளெல்லாம் காவல் இருந்திருக்க கூடும். தங்கள் பலத்தை அவர்கள் பிரயோகித்திருக்க கூடும். நம் வேதத்தின் வசனங்களை நாம் அதில் பார்த்தால் நாம் அதில் ஒன்றை கூட நாம் அதில் காணவே முடியாது. எல்லா வகையிலும் அந்த கல் எந்த விதத்திலும் புரட்டி தள்ளப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி விடுதலை ஆகக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கல் இன்னும் அடைப்பை அதிகமாக்க வேண்டும், கஷ்டத்தை அவமாக்க வேண்டும், வேதனைகளை பெருக செய்ய வேண்டும், உபத்திரவங்களை அதிகமாக்க வேண்டும், நெருக்கத்தை அதிகமாக்க வேண்டும், அழுத்தங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அதை கொடுக்கிறது யாரு? சாத்தான். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சாத்தான் செய்து கொண்டிருப்பானால் நமக்காக சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து மரித்து அவர் சடலம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மரணமே இல்லை, அவர் என்றைக்கும் நித்தியவாசி. வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருவார் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்து இந்த சரீரத்தோடு தான் அவர் வெளியே வரணும். இந்த சரீரத்தோடு கூட தான் வெளியே வரணும். அப்போ அவர் எப்படி வராரு என்று சொல்லி நேரம் வந்தது, கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. கல் உரண்டு துபீர்னு விழுந்தது. தேவதூதர்கள் 2 பேர் வந்தார்கள். இந்த இடத்துல ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 தேவதூதர்கள், 2 வாலிப தூதர்கள் வெள்ளங்கி தரித்தவர்களாய் அந்த கல்லை புரட்டி தள்ளும்போது
தேவதூதனுக்கு 10 அல்லது 15 20 பலசாலிகளுடைய பலத்தில் இருக்கிறதை தள்ளுவது அவர்களுக்கு அற்ப காரியம். அந்த தேவதூதர்கள் அந்த 2 தேவதூதர்கள் சாத்தானுடைய பிடியில் பிடிச்சு வச்சிருந்த அந்த கல்லை மனுஷர்களும் முத்திரை போட்டு சாத்தான்களும் அதனுடைய சேனைகளும் முத்திரை போட்டதை தகர்த்து அக்கல்லை ஒரே நொடியிலே புரட்டி போட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து அவர் உலக இரட்சகர் மிகப்பெரிய ரட்சிப்பை சிலுவையிலே மீட்பும் விடுதலை உண்டு பண்ணினதை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை அடைப்பது, அந்த கல்லை எடுப்பதற்கு, அந்த கல்லை நீக்குவதற்கு தேவனிடத்திலிருந்து வருகிற தேவதூதர்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம் அந்த வாழ்க்கையில் இருக்கிற கல்லை எடுத்து போடுது. கல்லை எடுத்து போடுது. அது விடியற் காலம். என்ன காலம்? விடியற் காலம். நாம் விடியற் காலம் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 46 போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் அதற்கு அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கும். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. சங்கீதம் 33 போய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் விடியற் காலத்தை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் விடியற் காலத்தை அப்போ விடியற் காலத்தில் விடிகிற ஒரு நேரம் இருக்கு. விடிகிற உயிர்த்தெழுதலின் புண்ணியத்தினாலே, கர்த்தருடைய புண்ணியத்தினாலே விடிகிற ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடியலை வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த விடியலை வச்சிருக்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். அப்போ இந்த கல் அவர்கள் இறங்கின மாத்திரத்தில், தேவதூதர்கள் இறங்கின மாத்திரத்தில் சீஷர்கள் எல்லாரும், இவர்கள் இந்த போர் சேவர்கள் எல்லாரும் எல்லாரும் இந்த மாதிரியான அனுபவத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது. மனுஷர் யாரும் கிடையாது. வெளிச்சம் வந்தது, பட்டுன்னு வெளிச்சம் வந்தது. கல் அப்படியே துபீர்னு போய் விழுந்த கல் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ராஜ்யங்கள் எத்தனையோ மாறி இஸ்ரவேல் தேசத்தை படையெடுத்து பல ராஜாக்கள் அரபு தேசத்து ராஜாக்கள் கூட படையெடுத்திருக்கிறார்கள். படையெடுத்து எல்லாம் வந்திருந்தாலும் கூட அந்த கல் சேதப்படாதபடி, அந்த கல்லுக்கிட்ட நெருங்கக்கூடாதபடி, அந்த கல்லுக்கிட்ட கை வைக்கக்கூடாதபடி இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்த கல் கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே தூதர்களை அனுப்பி விழுந்த அந்த கல் விழுந்த இடத்துல இருக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அடைத்த கல்லை நீக்கி வீசும்போது அது விழுந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடும். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்போ சொல்லுகிறார்கள் கல் மிகவும் பெரிதாக இருக்கிறது. கல் அப்போ காரியங்கள் நமக்கு பெரிதாக ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு அது பெருசு. சிலருக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எப்படி வேணாலும் சொல்லட்டும். ஆனால் அவரவர்களுக்கு அது பெருசு. அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய அரியதான அந்த காரியத்தை யார் செய்ய கூடும்? கர்த்தர் செய்ய கூடும். ஆமென். அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், யார் இதை ஏறிட்டு பார்த்து, அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று. கல்லறைக்குள்ளே அவர்கள் உள்ள போயிட்டாங்க. கல்லறைக்குள்ளே. இன்னொன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல் விழுந்தபோது ஏசப்பா வெளியே வர்றாங்க. போர் சேவர்கள் பார்த்து அலறுகிறார்கள். ஏசப்பாவை பார்த்து அலறுகிறார்கள். இல்லையா? இல்லை. கல் பெரட்டப்பட்டது. தேவதூதர்களை கண்டார்கள். நிச்சயமாக அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார்கள். அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அலறி அடிச்சு அந்த இடத்துல இன்னும் தூதன் எப்படி இருக்கிறான், அவன் ரெக்கைகள்லாம் எப்படி இருக்கு, என்ன இருக்கலாம், அப்படி இல்லை ஊத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டான். செல்ஃபிலாம் எடுத்துகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பாங்க. ஏன் ஏசப்பா கல் பரட்டாமலேயே அந்த கல் இருந்தவனுக்கே இருந்து ஏசப்பாவால் வர முடியுமே இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறோம், இங்கே ஒரு கதவு இருக்குது.
அங்கே ஒரு கதவு இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நேராக திறக்காமலே நீங்கள் அந்த பக்கம் போயிடலாம், அந்த பக்கம் போயிடலாம். போக முடியுமா? இந்த சரீரத்தோட போக முடியாது. ஆவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆவியாக இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? நீங்கள் அது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி போகலாம், அந்த கதவை திறக்காமலே நீங்கள் போகலாம். அப்படி ஏசப்பா என்ன செய்திருக்கலாம்? அப்படியே அந்த கல் திறக்காமலேயே ஏசப்பாவால் என்ன பண்ண முடியும்? வர முடியும். ஏனென்றால் சீஷரிடத்தில் கர்த்தர் சந்திக்கும் பொழுது அவர்கள் வீடுகள் பூட்டி இருக்க, கதவுகள் பூட்டி இருக்க, சீஷர்கள் அந்த அறையில் இருக்க, இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களை போன்ற எனக்கு சரீரம் இருக்கிறத பாருங்கள், ஆணிகள் அடிக்கப்பட்டதை பாருங்கள், காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை பாருங்கள், நீங்கள் அதை சாப்பிட்றத அந்த இதை கொண்டாங்க, அந்த மீனையும் அதையும் கொடுங்க, நான் புசிக்கிறேன்னு சொல்லி அவர் புசிக்கிறேன். அப்போ சரீரத்தோடவே அந்த கதவையும் அந்த இதுகளெல்லாம் வீட்டையும் தாண்டி, கதவையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தாண்டி அந்த சரீரத்தோடு தான் வராரு. கதவு உடையலை, தாப்பா முறியல, ஆனால் ஏசப்பா உள்ளே இருக்கார். அவர் தான் ஏசப்பா. அப்படி போக முடியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஆமென். அப்படி போக முடியாமல் இருக்கிறதுனால நம்ம யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. அவர் அப்படி இல்லை, இதுக்கு மேலேயும் அப்படி போகிறதுனால தான் அவர் யார்? சர்வ வல்லம் உள்ள ஏசப்பா. சர்வ வல்லம் உள்ள ஏசப்பா அப்படின்னா என்ன? நம்மால் தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை அவர் இருக்கிற வண்ணமாகவே வந்து தீர்த்து வைக்கிறவர். இதை தாண்டி அவரால் வர முடியுமான்னா இதே இல்லை, எதையும் தாண்டி அவரால் வர முடியும். ஆமென். அதனால்தான் மனுஷனால் கூடாது தான் தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் தேவன் அதுதான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தராகிய தேவன் சிலுவையில் கள்ளன் இடத்துல சொல்கிறார், 2 கள்ளனுங்க இருந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 2 கள்ளர்கள் இருந்தார்கள் என்று. நாம் ஒருவேளை அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு நமக்கு தெரியாது. 2 கள்ளர்களும் ஏசப்பாவுடைய அந்த விசாரணை 18 மணி நேரம் அந்த விசாரணை கர்த்தருடைய அந்த நியாய விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இவர்களுடைய விசாரணை அதனோடு கூட ஒரு பக்கத்தில் இவர்களுடைய விசாரணைகளும் நடந்து இவர்களுக்கு சிலுவை மரணம் என்று நியமிக்கப்பட்டு இவர்களையும் அவர்கள் சிலுவையை அவர்கள் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு வந்திருப்பார்கள். வரக்கூடிய அந்த சிலுவையில் அறையிற அந்த நேரம் வரையந்தமும் அறைந்து அந்த இருக்கிற இடைப்பட்ட அந்த 3 மணி நேரம் இவைகள் எல்லா 2 சீஷர்களும் நடந்த சம்பவங்கள், நடக்கிற காரியங்கள், மனுஷர்கள் பேசுவது இருக்கீங்களா, பேசுவது கொள்ளுவது எல்லாம் 2 கள்ளன்களுடைய காதும் கேட்குது. அவங்களுக்கு பேர் கிடையாது. கள்ளர்களுக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. அவர்களுக்கு என்ன பேர்? கள்ளர்கள். அவர்களுக்கு பேர் என்னது? கள்ளர்கள். இந்த 2 கள்ளர்களுடைய கண்ணும் அங்கே இருக்கிறது எல்லாம் பார்க்குது. சிலுவையில் அடித்து தொங்க விடுறதுக்கு முன்னாடி இருந்தும் தொங்க விட்ட பிறகும் பார்க்குது. அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற மக்கள் பேசுறது கொள்வது, ஏசப்பா பேசுறது, ஏசப்பா இருக்கிறது கொள்வது எல்லாவற்றையும் 2 பேரும் பார்க்குறாங்க. சொந்த மூளையை அதை எல்லாவற்றையும் நிதானிக்குது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, எல்லாம் கேட்குது. இப்போ நம்ம கேட்குது இல்லை, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, தலை ஆடுது இல்லையா? தலை ஆடுது, எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகுது இல்லைங்க. நமக்கு ஒர்க் ஆகுது இல்லையா? கர்த்தர் கிருபையில் இல்லையா? ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் ஆகுதோ இல்லையோ, உண்மையாகவே ஒர்க் ஆகுது இல்லையா? ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி தான் கள்ளர்களுக்கும் என்னாச்சு? ஒர்க் ஆச்சு. அங்கே எல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் ஒரு கள்ளனுக்குள்ள
கர்த்தருடைய கிருபையினால கிரியை நடக்குது. கிரியை செய்ய அவன் இடம் கொடுக்குறான். ஒரு கல்லை இடம் கொடுக்குறான். ஒரே மாதிரி தான் சம்பவிக்குதாங்க. ஒரே மாதிரி சம்பவத்தில் தான். ஆனால் ஒருத்தனுக்கு அது சரியாக உள்ள வருது, ஒருத்தருக்கு அது சரியாக உள்ள போக இடம் கொடுக்கல. போக இடம் கொடுக்கல. சத்தியம் என்னதான் ஆவியானவரால் எல்லாருக்கும் போது, ஆனால் எடுத்துக்கொள்றது யாரு? இல்லையா? எடுத்துக்கொள்றது யாரு? அவன் எடுத்துக்கிட்டான். அந்த கல்லை எடுத்துக்கிட்டான். கடைசி நொடி பொழுதில் எடுத்துக்கிட்டான். கடைசி சான்ஸ், கர்த்தர் கொடுத்த கடைசி சான்ஸ். ஒரு மனுஷனுக்கு அதன் மூலமாக என்ன விளங்குது? எப்பேற்பட்ட துன்மார்க்கனும் எப்பேற்பட்ட கொலைபாதகனுக்கும் கர்த்தர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் சான்ஸ் கொடுக்குறார். கர்த்தரிடத்துல திரும்பிடணும். கர்த்தரிடத்துல தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பிடணும். அழிக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த அழிவை அவர் மனதார விரும்பலை. கர்த்தர் என்ன செய்யலை? விரும்பலை. அந்த அழிவை கர்த்தர் விரும்பலை. ஆனால் அந்த அழிவு எனக்கு வேணும்னு சொல்லுகிறவனை என்ன செய்ய முடியாது? கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் காத்திருக்கிறார். கடைசி நொடி பொழுதுல அவன் வேணாம், உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ கீழே இறங்கு, நானும் வரேன்னு சொல்லி சார். நீ இப்படி பேசலாமா அப்படின்னு அந்த கல்லை கேட்குறான். நீ இப்படி பேசலாமா? நம்ம சொல்கிறோம்ல, நீ இப்படி பேசலாமா? இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்? அன்னைக்கு நீ என்ன ஆவ? அன்னைக்கு நீ இருக்கீங்களா? அன்னைக்கு என்ன ஆவ? அன்னைக்கு கேட்க மாட்டாங்களா? நீ என்ன ஆவ? இன்னைக்கு பார்த்து நிதானித்து கேட்டு செயல்படுகிறது ஒரு நாளிலே பொய் என்று நிரூபணமாகி கர்த்தர் பார்த்தது, கர்த்தர் தீர்மானித்தது, கர்த்தர் திட்டமிட்டது நிறைவேறும் போது நீ என்ன செய்வாய்? நீ என்ன மனுஷனே, நீ மனுஷியே, நீ என்ன செய்வாய்? அப்போ இந்த கல்லன் கேட்டுட்டான். நீ இப்படிலாம் பேசாத. நம்ம நியாயமாக செய்த தப்புக்கும் அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் கொலைபாதத்துக்கும் கொள்ளைக்கும் சிலுவையில் தொங்குறோம். அவர் நியாயம் இல்லாமல் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் நீதிபரர். அவர் தேவகுமாரன். அந்த சூழ்நிலையில் அந்த கடைசி நிமிஷத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கூட ஆவிக்குரிய பெற்றோர் மூலமாக கர்த்தருடைய செய்தியில் இதை குறித்தும் கூட சொல்லப்பட்டது. அப்போ அவன் எந்த ஞானஸ்தானமும் எடுக்கலை, எந்த சர்ச்சிலும் மெம்பரு கிடையாது, எந்த சர்ச்சிலும் அந்த தசம பாகம் அவன் கட்டினது கிடையாது, சந்தா கட்டினது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது, எங்கேயும் போய் அவன் பிரசங்கம் கேட்டதும் கிடையாது, எங்கேயும் போய் ஊழியம் பண்ணது கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கேட்குறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும். அடுத்த செகண்டு உடனே ஒரு 1/2 மணி நேரம் யோசித்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்க்கலாம், அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அடுத்த செகண்டே கர்த்தர் என்ன சொல்லிடுறாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பா என்று. அப்போ அவர் கல்லறையில் உள்ளே இருப்பாரா? அவர் சரீரம் இருக்குது, அவர் அங்கே இருக்காரா? அவர் ஆவிகளுக்கு போய் மரித்து பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இல்லைன்னு நினைக்க போறீங்க, பேதுருல போய் படித்து பார்த்துங்க. காவலிலே இருக்கிற ஆவிகளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பிரசங்கித்தார் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கல்லை எவன் புரட்டி போடுவான்? நாம் சந்திக்கும் இந்த கொடூரங்களை எல்லாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒன்றை முடித்து இன்னொன்று, இன்னொன்றை முடித்து இன்னொன்று, இன்னொன்றை முடித்து இன்னொன்று, அப்படி என்று ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஒன்று முடிஞ்ச உடனே அதோடு முடிஞ்சது என்பது கிடையாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளை பிறந்துட்டு கர்த்தருக்கு இனி பிரச்சனையே கிடையாது. குழந்தை பிறந்துச்சு, ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துடலாம், ஸ்தோத்திரம். இல்லை, எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? வளர்க்கணும். உன்னை வளர்க்க நான் படுறேன் பாரு, நாய்ப்படாத பாடு. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நாய்ப்படாத பாடு நான் படுறேன். நாய்ப்படாத பாடு நான் பட்டு என்ன பிரயோஜனம்? நான் பொட்டுன்னு போனாதான் உனக்கு புத்தி வரும். நான் சொல்கிறவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? உயிர்த்தெழுந்த அந்த நாளில் இருப்பாங்க, நான் நம்புகிறேன். என்ன சொல்லிட்டு அதுலேயும் என்ன கழுத, அதுவும் சொல்லக்கூடாத வார்த்தை. என்ன கழுத? பொட்டக்கழுதையாக இருக்குது. இதே ஒரு பையனாக இருந்தால் அக்கடான்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நான் பாட்டு ஜாலியாக சுதந்திரமாக நான் பாட்டு 2 இட்லி ஒரு பக்கெட்டு சாம்பார் சாப்பிட்டுட்டு பாட்டு நான் ஜம்முன்னு இருப்பேன். இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கணும், இடுப்பு உடையணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். சொல்லுகிறவர்கள் சும்மா சொல்ல மாட்டார் ஆவியானவர், கற்பனையே சொல்ல மாட்டார். அப்போ அதோடு முடிகிறதில்ல, அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்து வருகிற பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும். இன்றைக்கு தற்சமயம் டெம்பரவரி தீர்வு, உடனடி தீர்வு செல்போன் தான். கையில் கொடுத்துட்டா குழந்தைக்கு குழந்தையிலேருந்தே கொடுத்து அதை பாரு என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்ல மிகப்பெரிய தொல்லையை விலை கொடுத்து வாங்குவதற்கு தாய் தயாராகி விட்டார்கள். தாயின் தகப்பனும் தயாராகி விட்டார்கள். அதிலே பண்ணி அதிலே வச்சு சோறை ஊட்டி அதிலே வச்சு டைம் பாஸு. அதிலே நீ கொஞ்ச நேரம் இரு, நான் இதில் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னு இப்படியெல்லாம் இருது. அது இன்னும் அதிகமான பெரிய பிரச்சனைகளையும் பாவத்தின் வழிக்குள்ளே கொண்டு போகுது. இருக்கீங்களா? வாங்க சபைக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று அதோட முடிஞ்சிருதில்ல. அதுக்கப்புறம் அது ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இன்னைக்கு ஒரு எல்கேஜியில் சேர்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு இப்படி இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் அருமையான இதுகள் வந்துட்டு, கர்த்தர் கிருபையில் தனியாருக்கு ஈக்குவலாக வந்துட்டு, அது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ ஒன்றா அவங்கள கண்காணிக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அந்த பிள்ளைகளை அவர்களை மேலே படிக்க வைக்கணும். அவர்கள் ஒவ்வொரு நிலைக்கு போக அதில் எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது, வழி தப்பி போயிடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது. பிள்ளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வளரணும், வருஷத்த பிள்ளையாக வளரணும். இப்படி ஒன்று முடிஞ்சு அதுக்கு அடுத்தது அந்த பொன் பிள்ளையாக இருந்தால் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ், இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதோடு அந்த பிரச்சனை முடிவதில்லை. அதுக்கு காலகாலத்தில் அதுக்கு ஒரு திருமணத்தை காலகாலத்தில் அதுக்கு என்ன செய்திடணும்? திருமணம் செஞ்சுட்டா பிரச்சனை அதோட முடிஞ்சுது. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சீட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தகப்பனுக்கு தாய்க்கு எந்த சம்மந்தமும் பெண்ணை ஒப்படைச்சிட்டோம், இதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கமே வரமாட்டோம். அல்லது பையனை ஒப்படைச்சிட்டாலும் சரி, பையனை ஒப்படைச்சிட்டோம், அந்த பக்கம் திரும்பி வரவே மாட்டோம். அப்படிலாம் கிடையாது. எங்கள் கண்ணும் மூக்கும் காதும் அங்கே தான் இருக்கும், அப்படின் தான் இருப்போம். முடியாது. அப்போ ஒன் பை என்ன செய்து வருது. ஆனால் அதில் ஜெயித்து வரக்கூடியவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்து வருகிறார்கள். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வியாதி வந்துட்டாலும் நிச்சயமாக இந்த வியாதி நம்மை விட்டு நீங்கும். வியாதிகளிலே பலவிதமான வியாதிகள், சவாலாக வரக்கூடிய வியாதிகள், குணமாகக்கூடாதபடி இருக்கிற வியாதிகள், மந்திரத்தினாலே வருகிற வியாதிகள், இவைகளை எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து வெற்றி சிறந்தார். ஆமென். அப்போ ஒன் பை எனக்கே இந்த பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது பிரச்சனையை நாம் வாங்கி கொள்ளுகிறதுக்கு அது சொல்லலாம். ஆனால்
தேவன் அதன் வழியாய், அந்த சோதனையின் வழியாய் நாம் ஜெயித்து வர நாம் நியமித்திருப்பாரானால் அதிலே கர்த்தர், நமக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஆமென். நமக்கு துணை நிற்பார். அப்புறம் பாருங்க, கடைசியா நேரம் கிடக்குது. 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லைன்னா எங்க இல்லை? அந்த கல்லறைக்குள்ள இல்லை. இப்போ எங்க இருக்கிறாரு? இங்க நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறாரு. பரலோகத்திலையும் இருக்கிறாரு. இங்க நம்ம அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோட என்ன செய்யறாரு? அவர் இருந்தா ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோமானால், இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்பவன் யாரு அப்படின்ற இடத்துல இருப்போம். இந்த கல்லை நமக்காக புரட்டித்தல், இந்த பிரச்சனையை நமக்கு முடிச்சு தர்றவன் யார்? அதான் அந்த கல் முடிச்சு தர்றவன் யார்? மீன் இப்போ ஒருத்தவங்க படித்து முடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு வகுப்பை படித்து முடிச்சிருக்காங்க. கர்த்தர் கிருபையில், சாதா கிருபையில், பெரிய கிருபைன்னு தான் சொல்லணும், படித்து முடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. ரிசல்ட் வந்ததாகவே வச்சுக்குவோம். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் எழுதியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க, நான் நம்புகிறேன். +2 ஒரு உதாரணத்துக்கு ஒரு +2 வச்சுக்குவோமே, ஒரு +2ன்னு வச்சுக்குவோம், சும்மா வச்சுக்குவோம், +2ன்னு வச்சுக்குவோம். இருக்க மாட்டாங்க யாரும், இருந்தாலும் சொல்கிறேன், +2ன்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்க எழுதுனது கர்த்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவங்க எழுதின சப்ஜெக்டு எத்தனை சப்ஜெக்டுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன சப்ஜெக்டுன்னு தெரியும், அது என்ன குரூப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சேர்ந்த குரூப்புகளுக்கும் தெரியும். அவங்க குரூப்புன்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா? படிக்கிறவங்களுக்குன்னு குரூப் இருக்க மாட்டாங்க, கட்டாயம் குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பில் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எழுதுறதுக்கு முன்னாடியும் பேசியிருப்பாங்க, எழுதிட்டு வந்த பிறகும் பேசிட்டு இருப்பாங்க, பரீட்சை இப்போ முடிஞ்சிருச்ச பிறகும் பேசியிருப்பாங்க. அந்த குரூப்பில் பேசியிருப்பாங்க. அந்த குரூப்பில் என்னன்னு போட்டிருப்பாங்க, என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி உன் கதை எப்படி, உனக்கு எப்படி வரப்போகுது, நீ என்ன நினைக்கிற, உங்கள் வீட்டிலலாம் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பயமே இல்லையா ரிசல்ட்டை குறித்து, வரப்போகிற ரிசல்ட்டை குறித்து பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க. அன்னு சொல்லிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம், இப்போ வரத்துக்கு முன்னாடி அதை நினச்சி என்ன பண்ண போகிறோம், வந்த பிறகு பார்த்துக்கலாம், இவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச திமிரு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சிலர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன செய்ய போகுது? கட்டாயம் வரதான் போகுது. அப்போ வரத்துக்கு முன்னாடி எந்த காலேஜில் சேர்க்கலாம்? விருப்பப்படுற காலேஜும் இருக்கும், விரும்பாத காலேஜும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்படியும் இருக்கும். இன்ஜினியரிங்கில் சேர்க்கலாமா அல்லது ஆர்ட்ஸில் சேர்க்கலாமா, மார்க் வரதை பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கலாம். கம்மியாக இருந்தாலும் இன்ஜினியரிங்கில் சேர்க்கணுங்கிற முடிவுலையும் சிலர் இருப்பாங்க.
கம்மியாக வந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்க்கணும். நம்மளோட பண பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் அது நிமித்தமாக அப்படியும் இருக்கும் சிலருக்கு. கட்டாயம் என்ன செய்யலாம், ஒரு குரூப்பில் கட்டாயம் ஒரு குரூப்பில் சேரணும். அதுக்கேற்ற கட் ஆஃப் மார்க் வேணும், அதற்கு ஏற்ப கட் ஆஃப் மார்க்கு வேணும். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பங்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உரிய அந்த கட் ஆஃப் மார்க்குடைய பங்கை எடுத்து வச்சிருப்பார். அந்த குரூப்பில் இருப்பார்கள் என்றால் எந்த குரூப்பு, எந்த குரூப் அது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற குரூப்பில் இருப்பார்கள் என்றால் சொல்லிட்ட நிச்சயமாக அவர்கள் எந்த காலேஜில் போய் சேரணும், அது எந்த இடத்துல இருக்கிற காலேஜுக்கு நிறைய, அந்த காலேஜுக்கு பேர் உள்ளதில் நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் அவர்களுக்கு எந்த இடத்துல போய் சேரணும் என்கிற கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பங்கை எடுத்து வச்சிருப்பார். பங்கு எடுத்து வச்சிருப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தர் பேசுவார், சாமுவேல் இடத்துல பேசுவார். நாளைக்கு பென்யமீன் நாட்டான் ஒருவன் இங்கே வருவான், அவன் பேர் சவுல் சொல்லிட்டு அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்வார். சமைக்கும் போதே அவனுக்கு ஒரு முன்னந்துடைய எடுத்து வைன்னு சொல்லுவார். அவனுக்கு ஒரு பங்கை என்ன செய், எடுத்து வைன்னு சொல்வார். இப்போ நம்மளதில் நாளைக்கு ஒருத்தன் வரலாம், நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் வரலாம், நீ வரலாம், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, வருவான், நீ என்ன பண்ணு, ஒரு முன்னந்துடைய செஞ்சு எடுத்து வைன்னு மனைவி கிட்ட கணவர் சொல்கிறான்னு வச்சுங்க, அவருடைய முன்னந்தோட இருக்கவே இருக்காது. அவருடைய முன்னந்தோட நிச்சயமாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இத்தனை வருஷமாக கல்யாணம் கட்டி எனக்கு நீ முன்னந்தோடைய செஞ்சு வைக்கல, உனக்கே நான் செஞ்சு வைக்கல, எவனோ ஒருத்தன் வரானா, அவன் நாளைக்கு வரானா, அவன் வருவான், வராமல் போகிறான், நாசமாக போகிறான், நான் ஏன் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே உனக்கு என்ன நல்ல ஃப்ரைடே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு விடுவாங்க. அங்கே முன்னந்துடைய அவனுடைய பங்கை எடுத்து வைக்க சொல்லி சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறீர். உம்மோடு நான் பார்ட்னராக இருக்கிறேன், உம்மோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறதுனால எங்களுக்கு அவர் நியமித்திருக்கிற ஒரு பங்கு இருக்குது. அப்படி இந்த படித்து முடிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பங்கை எடுத்து வச்சிருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், இது குறைஞ்ச மார்க் தான் வாங்குவது, இது பாஸ் ஆனாலே பெரிய விஷயம். இப்படி சொல்லுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே சூட்டெரிக்கப்பட்டு போவதாக. இதை பற்றி எனக்கு தெரியாதா, இது அப்பவும் சாவடிக்க போகுது. எந்த காலேஜுன்னு காலேஜாக அலையணும், அப்புறம் காசுக்கு அலையணும், அங்கேன்னு அலையணும். இது அப்படித்தான் நமக்கு வச்சிருக்கோன்னு சொல்கிற அந்த வார்த்தையும் இயேசுவின் நாமத்தினாலே சூட்டெரிக்கப்பட்டு போவதாக. கண்ணிகளும் வலைகளும் சுருக்குகளுமாய் இருக்கிற இடத்துக்கு, சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்துக்கு, பதிவிட வைத்திருக்கிற இடத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை போகாதபடி கர்த்தர் காப்பாற்றி, கர்த்தர் காக்கிற காலேஜில் பராமரித்து காக்கிற காலேஜுக்கு கர்த்தர் கொண்டு செல்வாராக. ஆமென். கொண்டு வழி நடத்தி செல்வாராக. ஆமென். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கடைசியாக பார்த்துறோம், மரணம் என்பது கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. மரணம் என்பது கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். என்ன கஷ்டப்படாதீங்க, என்ன மிகுந்த சோர்வில் ஒரு வேளை இருக்கலாம், பட்டு அது நீங்கிறோம், கர்த்தர் கிருபையில் நீங்கிறோம். ஆமென். சோர்வில் இருக்கிறோன்னு ஒத்துக்கிறோம், ரைட்.
யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நானே அதை கொடுக்கிறேன்றார் கர்த்தர். சிலுவையில் கொடுத்தாரா இல்லையா? அவரே தான் கொடுத்தாரு. அவர் உயிரை யார் பறிக்க முடியும்? அவர் தான் ஜீவாதிபதி. அவர் உயிரை யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அவரே அதை கொடுத்தார். அவரே திரும்ப பிதாவினாலே பெற்றுக்கொண்டார். ஆமென். பெற்றுக்கொண்டதுனால தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த தகப்பன். யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 11. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினார். அப்போ அவர் எழும்புவாரா எழும்ப மாட்டாரா? எழும்புவாரா எழும்ப மாட்டாரா? அவர் எழும்பினார். இன்றைக்கும் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 29, 30. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 29, 30. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் 31 வரைக்கும் வாசித்துருங்க. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ சொன்னோம்ல, நாம் ஒவ்வொருவரும் அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவ கல் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஜீவனுள்ள கல் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59, 60, 61. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிறந்தது. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 38 44.
யோவான் 11:38 44. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 21:44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். கர்த்தருடைய நாமத்தில் மோதுகிறவன், கர்த்தரிலே யுத்தம் கலக்கிறவன் என்னாவான்? நொறுங்கி போவான். கர்த்தருடைய சித்தத்தில் விரோதமாய் எழும்புகிறவன். இன்னொரு விதத்தில் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய இதில் உங்களுக்கு சொல்லணும்னா, இஸ்ரவேல் சனம் எகிப்திலிருந்து கர்த்தராலே விடுதலையாகி கொண்டு வரும்போது கடந்த வாரம் சொன்னார், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், சோத்திர பலியிலையும் கர்த்தர் பண்ண வச்சார். என் சனத்தை என் சித்தத்தின்படி கானானை சுதந்தரிக்கும்படி நான் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற அந்த இதில் ஒரு தாசனை ஏற்படுத்தி தான் நடத்துகிறார். தன்னுடைய தாசனை ஏற்படுத்தி தலைவனாக ஏற்படுத்தி நடத்துகிறார், ஜனங்களை நடத்துகிறார். அதற்கு அமிலேக்கர் வழி மறிக்கிறார்கள். அமிலேக்கர் வழிவிட மறிக்கிறார்கள். அந்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே செய்யலை. அப்புறம் அது அவங்க வேறு இதில் அவங்க கர்த்தரால எல்லாம் ஜெயிச்சு வர்றாங்க, யோசுவாவின் தலைமையில் ஜெயிச்சு வர்றாங்க. ஆனால் அதன் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் தாவீதின் காலத்தில் அதை நிறைவேற்றார். அதில் சவுலை கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் செய்ய நினைத்த போது, சவுலை செய்ய கொண்டு நினைக்கும் போது அவன் செய்யாமல் விட்டுட்டான் சொல்லிட்டு அந்த அமிலேக்கனை கொன்று போடு நான் மனதிலே வைத்திருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய சித்தத்தில் அடையக்கூடாதபடி தொடர்ந்து தடை செய்கிறவர்கள், தொடர்ந்து முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே வருகிறவர்கள், தொடர்ந்து மனமடிவுக்குள்ளே நடத்துகிறவர்கள், தொடர்ந்து ஏளனத்துக்குள்ளே பரிகாசத்துக்குள்ளே நடத்துகிறவர்கள், அதை விரும்பி நடத்துகிறவர்கள், தேவ பிள்ளைகள் விடுதலை ஆகக்கூடாது, மீட்கப்படக்கூடாது, அவர்கள் பிரச்சனைகள் தீரக்கூடாது என்று எல்லா திசைகளிலும் இருந்து
வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து சேனையாய் ஒரு சேனை போனால் இன்னொரு சேனை போனால் இன்னொரு நெட் போனால் இப்படி எல்லாமே விதத்துக்கு விதம் வந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறதுனால, யுத்த சன்னதரர் இருக்கிறதுனால சொல்றார், அதை மனதில் வச்சிருக்கிறேன் இப்போ போட்டுதல்ன்றார். இப்போ போட்டுதல். அப்போ அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நிற்கிறேன் என்று தெரிந்திருக்கிறவர்கள் ஒரு பக்கம், தெரியாமல் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் என்று கர்த்தரிட்ட மோதி ஜெயித்தவர்கள் இந்த பூமியிலே யார்? சிருஷ்டித்தவரை, படைத்தவரை ஜெயிப்பேன் என்று சொல்லுவதற்கு சாத்தானுக்கே அலறு. சாத்தானுக்கு விற்று போட்டவர்கள் சாத்தானுக்கும் மேலே இருந்து கொண்டு நாங்கள் தேவனையே மேற்கொள்வோம் என்று சொல்லி தேவன் கொடுத்த கால அவகாசங்களை, கிருபையாய் அழியக்கூடாது என்று கொடுத்த அவகாசங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுக்கு தேவன் பட்சமாக இருக்கிறார் என்கிற தவறான நினைப்போடு கூட எத்தனம் பண்ணுகிறவர்களை உயிர்த்தெழுந்த கர்த்தர் அழித்து போடுவார். அதை மனதில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், அதில் மனதில் வைத்திருக்கிறேன். படிப்பை கெடுக்கிறவர்கள், படிப்பின் வெற்றியை கெடுக்கிறவர்கள், ஓ அப்படியா, ஓவர் நினைப்போ அதிக மார்க்கு கிடைக்கும்னு வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் உனக்கு. நான் பண்ணுறேன் ஜபம், எவ திருத்துறா பார்ப்போம். ஒரு கிறுக்கி தான் திருத்துவா, அவ கையிலே உன் பேப்பரை மாட்ட செய்கிறேன் பாரு. சரி, நீ விசுவாசிக்கிறியா? ஓ, அவன் விசுவாசம் அவ்வளோ பெரிய விசுவாசமா? ரைட். நீ என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறியா? ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உன் நிலையில் என்ன பக்கத்தில் ரொம்ப வாய் பேசுது, அதுக்குன்னே ஒன்று வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு எல்லாம் எவ்வளோ இருக்குது சொல்ல. அவர்கள் அப்படி பொல்லாத ஜபத்தை தேவன் கேட்பாரோ? கேட்க மாட்டார். ஆனால் சாத்தான் கேட்பான். சாத்தான் கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் சரியாக ஜெபிக்காட்டி, சரியாக தேவ சமூகத்தில் நிற்காட்டி சாத்தான் என்ன செஞ்சிருவான்? மேற்கொண்டு விடுவான். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றும் இடை மறிக்கிறவர்கள். ஓ, அவ்வளோ ஒன்று படித்து முடிச்சோன்னு உனக்கு வேலை கிடச்சிருமோ, உனக்கு படித்து முடிச்சோன்னு உனக்கு கேம்பஸ் இன்ட்ரி கிடச்சிருமோ, முடித்தோடனே நீ அடுத்த மாதமே நீ சம்பளம் வாங்கிடுவியா? நீ வேலை கிடச்சா தானே சம்பளம் வாங்குவேன்? வேலை கிடச்சா தானே சம்பளம் வாங்குவேன். அதுக்கு இடையில நீ லைஃப்பை பார்த்துக்கொண்டு உன்னை அமுச்சு விட்டுட்டா நீ எப்படி உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், உனக்கு வேலை கிடைக்கும்? கிடைக்காதபடி என்ன செய்திருவேன் அப்படின்னு சொல்லுகிறவன். இப்படி இடை மறிக்கிறவன், வழி மறிக்கிற அமிலேக்கன் சொல்லிட்டு நீ சொந்த வீட்டுக்கு போயிடுவியா? சொந்த பிரச்சனை உனக்கு தீந்துருமா? நீ நம்புகிற காரியத்தை உனக்கு தேவன் செய்வாரா? இதுகாரம் செய்யாத தேவன் உனக்கு செய்வாரா என்று அவன் நம்பிக்கைகளை கொண்டு வருகிற அமிலேக்கன் யாரோட மோதுகிறான்? கர்த்தரோட கூட மோதுகிறான். அதில் மோதுகிறவன் அழிவான் அப்படின்னு நொறுங்குண்டு போவான். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ பதறார்கள் என்று சொன்னால் இப்படி சம்பவிக்கும் என்று நம்பிக்கையாய் இருப்பது தான் பதறாமல் இருப்பது என்று. அடுத்த ஒரு வார்த்தை, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வாசித்துட்டு ஜெபம் பண்ணலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுகிறதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஆமென். நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு அவரவருக்கு தான் வெளிச்சம். ஆமென்.
உன் விசுவாசத்தை காட்டுன்னா எங்கேருந்து காட்டுறது? உன் விசுவாசத்தை காட்டுன விசுவாசத்தை எங்கே வச்சுருப்பாங்க? உள்ளத்தில் வச்சுருப்பாங்க. அடுத்தது கிரியையினால் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாய் இருக்கும். கர்த்தர் மெய்யாகவே மரித்தார் நமக்காக, நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக. பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமானார், சாபமானார். சகலவற்றையும் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நம்மை அடிமைத்தன சங்கிலிகளிலிருந்தும் சத்ருவின் கரத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை விடுவித்தார். விடுவிக்க இரட்சகர் நமக்காக சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த நாள் ஈஸ்டராக கொண்டாடப்படுகிறது, உயிர்த்தெழுதலின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாலே நம்மில் உயிர்த்தெழாமல் இருக்கிறவைகள் எல்லாம் அவராலே உயிர்த்தெழும். கர்த்தருடைய நாமத்தினாலே நிச்சயமாக அவர் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு உள்ளான உயிர்த்தெழுதல் நிச்சயம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, மகா கிருபையும் இரக்கமும் தயவாய் எங்கள் மீது நீர் உம்முடைய விலையேற பெற்ற அன்பை தந்ததினாலே, சிலுவையிலே வெளிப்படுத்தின அந்த தியாக அன்பினாலே ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் ஒருமிக்க உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதித்து தொழுது உமது நாமத்தை போற்றி புகழும்படியாய், உம்முடைய வார்த்தையை என்னும் மன்னாவை வாங்கி புசிக்கும்படியாய், உம்மிலே திட நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மிலே நிலை நின்று நீர் கொடுக்கும் உன்னத மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பையும் ரட்சணத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின இந்த மேலான கிருபைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். லைவ்ல இணைந்து கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குவீராக. உம்முடைய வல்லமையான கரம் மகிமையான காரியங்களை அல்லேலூயா லூக்கா 1:49 நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அது உன்னத கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எழுந்திருப்போம். திருவிருந்து